மாடி தோட்டத்தில் காய்கறிலாம் பெருசாக எதுவும் அறுவடைக்கு இல்லைங்க. தக்காளி தான் நிறைய காய்ச்சிட்டே இருக்குது. அது எல்லாத்தையுமே இன்றைக்கி அறுவடை பண்ணிக்கலாம். ஒரு 5, 6 தொட்டியில் தக்காளி போட்டிருக்கேன். இது எல்லாமே நல்லா காய்க்குது. இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு முறைக்கு மேலே காய்க்க மாட்டேங்குதுங்க. காய்ப்பு முடிஞ்சதும் அப்படியே செடியெல்லாம் காய்ஞ்சி போகுது. காய்கறி செடி எல்லாமே காய ஆரம்பிச்சிருக்கு. வெயில் பயங்கரமாக இருக்குது. தண்ணி ஊற்றினா பசுமையாக மட்டும்தாங்க இருக்குது. பூ பிடிக்க மாட்டேங்குது. அப்படியே ஒரு சிலதுலலாம் பூ வச்சாலும் பிஞ்சு வரவே மாட்டேங்குதுங்க. பிஞ்சு பிடிக்கிறதுக்காக கொஞ்சம் உரம் கொடுக்கலான்னு கொடுத்தோம்னா உடனே செடி ஒரு 4 நாள்லேயே கருகி போகுது. அதனால் காய்கறி எதுவுமே இப்போதைக்கு அறுவடைக்கு இல்லைங்க. பச்சை மிளகாய் பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் ஒரு 2 இருக்குது. அதில் ஒன்றுத்தில் மட்டும் இப்போ நல்லா காய் பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. அது கொஞ்சம் பறிச்சுக்கிட்டு இந்த கீரை மட்டும் எல்லா தொட்டிலையுமே வந்துகிட்டே இருக்குங்க. இந்த சிறும்பசலை கீரை, குப்பைக்கீரை இது எல்லாமே பார்த்திங்கன்னா நிறைய வந்துகிட்டே இருக்கும். இந்த கீரை எல்லாத்தையுமே பறிச்சோம்னா வாரத்துக்கு ஒரு முறை மசியலுக்கு சரியாக போயிடுங்க. நம்ம தோட்டத்தில் நிறைய விதவிதமான பூக்கள் எல்லாமே இருக்குது. அது எல்லாத்தையுமே அறுவடை பண்ணிக்கலாம். நம்ம தோட்டத்தில் புது வரவுன்னு பார்த்திங்கன்னா இந்த சாமந்தி தாங்க, பெங்களூர் சாமந்தி. இந்த செடியை விதை மூலமாக தாங்க வளர்த்தேன். 2 மாதத்துக்கு முன்னாடி விதை போட்டிருந்தேன். 3 தொட்டியில் போட்டிருக்கேன். இது ஒன்றுத்தில் மட்டும் நல்லா பூ வைக்க ஆரம்பிச்சிருக்கு. நேரில் பார்க்க கலர் அவ்வளோ அழகாக இருக்குங்க. நான் ஒரு பூ கூட பறிக்கவே இல்லை. எல்லாத்தையுமே விதைக்காக அப்படியே விட்டுருக்கேன். நம்ம தோட்டத்தில் பறித்த பூ, தக்காளி, கீரை, பச்சை மிளகாய் எல்லாமே எடுத்து வச்சுருக்கேங்க. இருக்கிற காய்கறி செடி எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு அதில் கீரை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீரை விதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். ஏற்கனவே பருப்பு கீரை விதை போட்டிருக்கேன். இந்த செடி பாருங்கள் எவ்வளோ நல்லா வளர்ந்துருக்கு, பசுமையாக இருக்குங்க. இந்த பேக் பார்த்திங்கன்னா அரிசி பேக்கில் தான் தச்சு போட்டிருக்கேன். ஏற்கனவே நான் அரிசி பேக்கில் க்ரோ பேக் தச்சு வீடியோ போட்டிருந்தேன். அது 5.5 மில்லியன் வியூஸ் போயிருந்ததுங்க. அதுக்கு எல்லாருமே இது வேஸ்ட்டுன்னு கமெண்ட் போட்டிருந்தாங்க. ஒரு சிலர் வந்து இந்த அம்மா தோட்டத்துலேயே இந்த பேக் இல்லை, இவங்க மற்றவங்களுக்கு சொல்லித்தராங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இது பாருங்கள் நிறைய பேக் நான் அந்த மாதிரி வச்சுருக்கேன். அதை நான் வீடியோவில் அவ்வளோவா காமிக்கிறது இல்லை. நான் கிழங்கெல்லாம் இந்த மாதிரி பேக்கில் தாங்க வைப்பேன். ஏன்னா கிழங்கு அறுவடை பண்ணும்போது கட் பண்ணிவிட்டு கிழங்கெல்லாம் எடுத்துகிட்டு அப்படியே தூக்கி போட்டுருவேங்க. அப்படியே ஃப்ரிட்ஜ் பாக்ஸ்லலாம் கொஞ்சம் கீரை விதெல்லாம் போட்டு விட்டுட்டேன். இந்த சம்மரில் கீரை எப்படி வருதுன்னு வெயிட் பண்ணி தாங்க பார்க்கணும். நீங்கள் என்னெல்லாம் போட்டிருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.